அதாவது இன்றைக்கான வீடியோ கம்ப்ளீட்டாக என்னன்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்லேருந்து சாப்டர் நம்பர் 6 and 7 நம்ம இன்றைக்கான சாப்டரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெஞ்சமின் கிரஹாம் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அதாவது டிஃபென்ஸ் இன்வெஸ்டர்ஸ் சரி, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் சரி, அவங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபிகேட் பண்ணும்போது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பாண்ட்ஸ்னால் போன சாப்டரே நான் கவர் பண்ணேன்னா, பாண்ட்ஸ்னால் என்னன்னா, பாண்ட்ஸு நம்ம எடுத்து விட்டு இப்படி நம்ம ஈக்விட்டிலேருந்து கம்பெனிஸ்லேருந்து ஈக்விட்டிலேருந்து ஷேர்ஸை வாங்குறாங்களோ, ஷேர்ஸ்லேருந்து இங்கேருந்து நம்ம மணியை வந்து கேரி பண்ணுறாங்களோ, பாண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு பாண்ட்ஸு நம்ம பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். பாண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து கடனை வாங்குறதுக்காக டைரெக்ட் பப்ளிக் கிட்ட கொடுத்து அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட பர்மிஷன் எல்லாமே கொடுத்துட்டு ரைட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆனுவலி ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஆனுவலி ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி அவங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து தந்துடுவாங்க. இதுதான் பாண்ட்ஸ். கிட்டத்தட்ட பாண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுவே நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்லேருந்து குவாலிட்டி அண்ட் ஹையர் பாண்ட்ஸ் எப்படின்னா நம்ம பிரிக்கலாம், என்னென்ன இதுனா இருக்குது, அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாண்ட்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறமா பாண்ட்ஸ்லேயே 2 கேட்டகரி வரும். அது என்னென்ன கேட்டகரினா, ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் பாண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இந்த கார்ப்பரேட் பேங்க்ஸு அப்புறம் கார்ப்பரேட் பாண்ட்ஸு அப்புறமா கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்னும் அதுக்கப்புறமா என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஒன் பையாக அதாவது லோ கிரேட்டட் பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆர் ஜங்க் பாண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஜங்க் பாண்ட்ஸ்னு அப்படின்னு என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனிலேருந்து ஒரு லீகலாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப பர்டனாக இருக்கும்போது கம்பெனிலேருந்து டைரெக்டாக ஹையஸ்ட் கூப்பன் ரேட்டில் வந்து பாண்ட்ஸை வந்து கஸ்டமர், அதாவது நம்மளை மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து வேகமாக அவங்களோட மணியை வந்து வாங்கும்போது வந்து தான் இது வந்து ஜங்க் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜங்க் பாண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம என்னன்னா, கம்பெனிக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டுக்காக, கம்பெனிக்கு அவசரமான ஒரு மணிக்காக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டு வந்து சேர்த்து கொடுத்துருவோம். அதை கொடுத்துட்டு அந்த பேங்க் கரப்ட் ஆகிறதுக்கு அதிக பர்சன்டேஜ் ரேட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வேகமாக ஒரு கடனை தீர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு கம்பெனியில் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது கன்ஃபார்மாக வருமா வராதா, கிட்டத்தட்ட ரொம்ப ஃபினான்ஷியலி நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஹையஸ்ட் கூப்பன் ரேட்டில் வந்து யாருமே அவ்வளோ ஈஸியாக கடனை கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 12% நம்ம யாருக்கா ஒரு கடனை வந்து கொடுக்க மாட்டோம், பே பண்ண மாட்டோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட அவ்வளோ நம்ம ஃபினான்ஷியலி நம்ம கரெக்டாக இருந்தாலும் அவ்வளோ யோசிக்க மாட்டோம். ஒரு கம்பெனி எப்படி யோசிக்கும், இதனால ஹையஸ்ட் ரேட் ஆஃப் பேங்க் கரப்ட் இருக்குதுன்னு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்லேருந்து சொல்ல வர்றாரு பெஞ்சமின் கிரஹாம் பெல். இன்னும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் பாண்ட்ஸ்னால் இப்போ கன்ஃபார்மாக, அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே கரெக்டாக நமக்கு வந்து இது கிடச்சிரும், அதாவது இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அடுத்த வருஷத்துலேருந்து அது பாண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் லிமிட் மாதிரி. இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம லிமிட் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி பாண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் கோல்டுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கரெக்டாக நீங்கள் 2 வாட்டி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணுமா சரி, 20 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கணும். 20 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி ஏன் இருக்கணும்னா, அந்த கம்பெனி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி தான் பெஞ்சமின் கிரஹாம் பெல் சொல்கிறாரு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன மாதிரி பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்னு நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட என்ன பெரிய இன்ஃப்ளேஷனை பீட் ஆனாலும் சரி, பேண்டமிக் அந்த மாதிரி பெரிய டிசாஸ்டரை வந்தாலும் சரி, நம்மளால் கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து எப்பயுமே லீகல் தான். கண்டிப்பாக கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து பேங்க் கரப்ட் ஆகுறது சுத்தம் சொல்லவே முடியாது. பேங்க் கரப்டே ஆகாது கவர்மெண்ட் பாண்ட்ஸில். அவ்வளோ 100% நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு பெஞ்சமின் இதில் வந்து ஷுவராக சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப பாண்ட்ஸில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் பாண்ட்ஸ்னு ஒன்று. ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் பாண்ட்ஸ்னால் என்ன, நமக்கு எப்படி ரெகுலராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரெகுலராக உங்களுக்கான அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எப்படி ஒரு வீடை எப்படி நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பேசிவாக ஒரு கொஞ்சம் இன்கம் வரும். ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பாண்ட்ஸில் நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஃபினான்ஷியலி அண்ட் டெக்னிக்கலி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். அந்த கம்பெனியாக சரி எதுவாக இருந்தாலும் சரி 20 இயர்ஸ் மேலே ஹிஸ்ட்ரியாக இருக்கணும் தான் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட
ஏன்னா இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குற எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக growth வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் டிவிடெண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே தான் இருக்கும். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாண்ட்ஸில் வந்து நம்ம கிட்டத்தட்ட பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்டே பண்ணக்கூடாது சொல்கிறாரு. பிகாஸ் ஒரு இடத்துல நம்ம இங்கேருந்து நம்ம இந்தியாவில் நம்ம இருக்கிறனால இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாண்ட்ஸ் எப்படி வரும் அதுனா ஓகே தான். இதே நீங்கள் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபாரின் பாண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாரினில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் படிக்கணும். அந்த படித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பாண்ட்ஸுக்கு நமக்கு எப்போ டெண்டர் ஆகுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகும், 20 டேஸ் ஆகுமா, அதுக்கு மேலே ஆகுமா, எதை பற்றி நம்ம தெரியாமல் நம்ம ஃபாரினில் ஏதோ ரேட்டிங் கொடுக்குறாங்க 4.4 ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படி நம்ம சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஃபாரின் பாண்ட்ஸில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பேங்க் கரப்ட் ஆகிறதுக்கு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இருக்குது. ஆஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஜங்க் பாண்ட்ஸில் சரி, அப்புறமா இந்த மாதிரி ஃபாரின் பாண்ட்ஸில் அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேங்க் கரப்ட் ஆகுறது, நம்மளோட ஃபுல் கேபிட்டல் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச வர்றாருன்னா ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து அதாவது உங்களோட கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வர்றதுக்கு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அந்த நியூஸில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க. அந்த நியூஸில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா கம்பெனி அதாவது பப்ளிக் வந்து அதிகமாக உங்களோட கம்பெனி பற்றி தெரியாமல், அதாவது நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதிக பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே நீங்கள் பண்ணும்போது அந்த கம்பெனியில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, அது உங்களோட கம்பெனி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு விற்பீங்க, 200 ரூபாய்க்கு விற்பீங்க. அதே ஒரு 30 to 40 டேஸ்க்குள்ளே ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அந்த 100 ரூபாய் இருக்கிற ஷேர்ஸ்கிட்ட 80, 70 அந்த மாதிரி கீழே தான் வரும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மோர் தென் ஃபேஸ் வேல்யூவாக தான் இருக்கும். ஆனால் லெஸ் தென் ஃபேஸ் வேல்யூ எந்த ஷேர்ஸுமே இருக்காது தான் ஐபிஓவில் இருக்கும். அதனால அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஐபிஓவில் வந்து நம்ம எப்பயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அதாவது 2 months ஆனதுக்கப்புறமா கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஐபிஓ ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி தான் பெஞ்சமின் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 7ல் போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப குட்டி சாப்டர்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தர மாதிரி தான் சொல்கிறேன், சம்மரைஸ் பண்ணுறேன். இப்போ சாப்டர் 7லேருந்து பார்க்கலாம். அதாவது சாப்டர் நம்பர் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பற்றி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு பாண்ட்ஸ்னால் வாங்கணும், என்னென்ன தப்புனா பண்ணக்கூடியதான் இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம சாப்டர் 7ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஷேர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னு நம்மளோட வெல்த்தை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபுல் கம்ப்ளீட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷேர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பையிங் இன் லோ ஆர் பையிங் இன் ரெட், செல்லிங் இன் க்ரீன் ஆர் ஐ, அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். இது எப்பயுமே பிகினர்ஸாக இருந்தாலும் சரி ஏபிசியில் மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிற ஷேர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு நம்ம விற்கும்போது அதிகமான இடத்துல வந்து நம்ம விற்றுறோம். இது பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பெக்குலேட்டர் ஆர் ட்ரேடர். நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரினா டாபிக் பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டாக்ஸ்னால் எப்படின்னா, இப்போ தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்குது. ஒரு 25 இயர்ஸ்லாம் வரைக்கும் நல்லா தான் ரன் ஆகுது. இன்னக்கிட்ட அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக அது எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ட்டு இன்னும் அதிகமாக இந்த மாதிரி ஷேர்ஸை நீங்கள் பை பண்ணும்போது உங்களோட வெல்த்தை வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம். தேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் த இன்ட்ரெஸ்டிக் வேல்யூனா ஃபேஸ் வேல்யூவோட கம்மியாக வாங்கி கிட்டத்தட்ட அதுலேயே அதிகமாக வெல்த்து கொண்டு வந்து எப்போ நம்ம வந்து அதிகமாக போகும்போது அப்போதைக்கு நம்ம விற்றுடலாம். ஆர் அந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் நல்ல ஷேர்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அதே நீங்கள் லாங் டேர்முக்கு நல்லா ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சுச்சுவேஷனை என்ன அப்படி ஃபுல் டீட்டெயிலாக கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெக்குலேட்டர், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பையிங் அண்ட் செல்லிங் அது இருக்குல்ல, நம்ம அதை வந்து சூஸ் பண்ணவே கூடாது. நம்ம இன்வெஸ்டராக தான் நம்ம யோசிக்கணும், ட்ரேடராக நம்ம யோசிக்கக்கூடாது வாழ்க்கையில். ஏன்னா ஒரு ட்ரேடர் வந்து இன்றைக்கான நாளில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாரித்தோம்
இன்றைக்கான நாளில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சோம் அவ்வளோதான் நம்ம யோசிப்போம். அதை ஒரு லாங் டேர்முக்கு நம்ம யோசிச்சா வந்து இன்வெஸ்டர் மட்டும்தான் யோசிப்பார். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அப்படி தான் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அதாவது க்ரோத் ஸ்டாக்ஸ் க்ரோத் ஸ்டாக்ஸ் எப்பயுமே க்ரோத்துக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அதுக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அதாவது ஃபுல்லாக க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்காது. ஒரு இடத்துல அதுக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஒரு எக்ஸ்பேண்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அப்படின்னா நம்ம க்ரோத் ஸ்டாக்ஸுக்கு ஒரு சொல்ல வராரு. அதனால் க்ரோத் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படி சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனிங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆயிடுச்சு, கம்பெனி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான். ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறமா டிவிடெண்ட் தந்துடுவாங்க. அவ்வளோதான். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளோட ஈக்விட்டி அண்ட் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுமே தவிர, ஒன்ஸ் அது ஓவரால் நல்ல எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறமா அதோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து நமக்கு டிவிடெண்டாக தான் கிடைக்கும். அதனால் இது வந்து 2வது ஆப்ஷனை வச்சுக்கலாம். 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிக் வேல்யூலேருந்து கம்மியாக தான் வாங்குறது. அது எப்படி வாங்குறதுனா, நீங்கள் மார்க்கெட்டை வந்து டெய்லி பார்க்கும்போது தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிக் வேல்யூலேருந்து கம்மியாக வருதா, எப்போ வருது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 4000க்கு மேலே கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 500 கம்பெனிஸ் வந்து ஓவராலாக பாப்புலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிட் கேப்ஸாக இருக்கும். அந்த மிட் கேப்ஸில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி இது அன்பாப்புலராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களோட பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஃபேஸ் வேல்யூவாக தான் இருக்கும். ஒன்ஸ் அதுக்கப்புறமா பாப்புலர் கொஞ்சம் அதிகமாக ஆனதுக்கப்புறமா உங்களோட மணி வந்து அப்படியே வித்தின் 1 இயர்க்குள்ளே டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம். இதுதான் ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி 4th ஸ்பெஷல் சிச்சுவேஷன் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து சீசனல் இன்வெஸ்டராக நீங்கள் ஆகணும். இப்போ சீசனல் இன்வெஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஎல் ஆப்ஷன் நடந்துருக்கு. இப்போ ஐபிஎல் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஐபிஎல் ஸ்டாக்ஸை வாங்கணும். அதுக்கப்புறமா ஐபிஎல் நீங்கள் முடிகிற போடும்போது அப்போதைக்கு அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கான ரிட்டர்ன்ஸை வந்து மோர் தென் 500க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி ஸ்பெஷல் சிச்சுவேஷனை நம்மளே பார்க்கணும். இது பேர் சீசனல் இன்வெஸ்டர் சொல்லலாம். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கேற்ற மாதிரி பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா, COVID-19 பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் வந்து இன்வெஸ்டரை நம்ம மட்டும் உள்ளே இறங்கினா நமக்கு ஏகப்பட்ட வெல்த்தை வந்து நம்ம ஈஸியாக பில்ட் பண்ணியிருக்கலாம். இதுதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம சொல்ல வர்றது. தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி இன்வெஸ்டிங் நாலேஜ் உங்களுக்கு கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.